அப்புறம் இந்த கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். சரிங்களா? கடன் வாங்குறவங்க, வாங்கினவங்க அல்லது வாங்க போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் உங்கள் அவசரத்துக்கு சரியா ஒரு பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? அவன் எத்தனை வட்டிக்கு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவசரத்துக்கு போய் வாங்கிடுறீங்க. வாங்குறாங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேங்க, அவங்க தேவையெல்லாம் அந்த நேரத்துக்கு பூர்த்தி அடைஞ்சு போச்சு. அதை திருப்பி கட்டணும்னு வரும்போது பிரச்சனை. எதில்? அதிக வட்டி பணம், அதிக வட்டி கேட்குறாங்க அப்படின்னு போய் பஞ்சாயத்துக்கு போகிறது, இல்லை ஏதாவது ஒன்று கேஸை கொடுக்குறது. நான் என்ன கேட்குறேன், இந்த அதிக வட்டி கொடுக்குறன்ற மயிரை நீ ஏன் ஆரம்பத்திலே நீ இந்த கேஸ் இப்போ கொடுக்க போனல்ல, இந்த மூளை மயிறு நீ பணம் வாங்கும்போதே நீ ஏன்ப்பா இந்த வட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி நீ ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? என்ன சர்ச்சிட்டு இருந்தியா போய் எங்கேயாவது? தெரியாம தான் கேட்குறேன். கம்மி வட்டி எங்கே கொடுக்குறானோ அங்கே போய் வாங்க, நீ ஏன் அவனை தேடி போகிற? இல்லை அதிக வட்டி சொல்கிறான்னா போய் கேஸை கொடு, பஞ்சாயத்து கூப்பிடு, இல்லை போய் என்னத்தையே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்போ போய் பண்ணுறதுன்னா, பணத்தை வாங்கிக்குவாங்களாம், எல்லாம் பண்ணிக்குவாங்க, எல்லா கையெழுத்தையும் எங்கெங்கெல்லாம் பேப்பர் நீட்டுறாங்களோ எல்லாத்துலேயும் கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கிட்டு போய் அவன் தேவை என்னவோ முடிச்சுக்கிறது. பணத்தை கொண்டு திருப்பி அந்த வட்டியோ அசலோ திருப்பி கேட்கும்போது தான் இவருக்கு வந்து அப்படியே நாயஸ்த மாரி பொங்கிக்கிட்டு இருக்குது. ஏண்டா விளக்கண்ணைகளா, உங்கள் தேவைக்குன்னா யூஸ் பண்ணிக்கிறது, உங்கள் தேவை முடிஞ்சு போச்சுன்னா அதிக வட்டிங்கிறது. ஏன் வாங்கும்போது என்ன கோமாவில் இருந்தியா, இல்லை காது கேட்காதா உனக்கு வட்டி இந்த வட்டின்னு சொல்லும்போது? அவன் வட்டி அதிக வட்டி வாங்குறான், தப்பு தான், நான் இல்லைலாம் சொல்லலை. ஆனால் நீ வாங்கும்போது நீ வந்து கரெக்டாக இருந்தியா? வாங்கி பணத்தை கட்ட போகும்போது நியாயமாக பேசுகிற நீ, வாங்கும்போது நீ எங்கே போயிருந்த? ஏன் இந்த வார்த்தையை நீ பேசலை? ஆக என்னன்னா, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது. அப்படி தானே? இப்போ பணம் கொடுத்தவன் நிலமை என்ன வருது? ஏண்டா காட்டுவாசி பசங்களா, ஒன்று கடனை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா கடன் வாங்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? கொடுக்க முடியுன்ற நிலைமை வந்துச்சுன்னா, உனக்கு என்ன சக்தி இருக்குதோ, உனக்கு என்ன வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்கிட்டு போகணும். நாய் வாய வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் வாய வச்சுக்கிட்டு நினைக்கும் போதெல்லாம் பணம் வாங்கிறது. அப்புறம் பார்த்தா என்கிட்ட அதிக வட்டி கேட்குறாங்க அப்படின்னு போய் ஊரில் பஞ்சாயத்தை கூட்டுறது. ஷோர் தானே திங்கிறீங்க, வேறு எதாவது வைக்கல கீழே திங்கலையே. சுயநோட தானே இப்போ அந்த பணத்தை வாங்குறீங்க. ஏதோ பைத்தியம் மனநிலை சரியில்லாமல் போய் அதை வாங்கிட்டீங்களா, இல்லை காதுக்கு ஏதாவது பஞ்சு கிஞ்சி அடிச்சுட்டு போய் பணத்தை வாங்கிட்டீங்களா?